புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் காவலர் தலைமையகம், நகராட்சி மேரி, பிரம்நாத் ஹோட்டல் உள்ளது. இதனால் கடந்த சில காலங்களாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இச்சாலைகளின் வழியாக கடற்கரை சாலைக்கு செல்வோருக்கு போக்குவரத்து காவல்துறையால் விஐபிக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் பேரிகார்ட் போட்டு பார்க்கிங் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. பிரம்நாத் ஹோட்டல் அருகே செல்லும் சாலையிலும் பொதுமக்கள் பார்க்கிங் செய்வதற்கு பெரும்பாலான நாட்களில் அனுமதி மறுக்கப்பட்டு வருகிறது. நாளடைவில் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்லும் முக்கிய சாலைகளில் பார்க்கிங் செய்வதற்கு தடை விதிக்கும் நிலை உருவாகும் சூழல் நிலவி வருகிறது. சுற்றுலா பயணிகளின் பார்க்கிங்கில் சிரமம் ஏற்படுகிறது. இதனால் பாண்டி மெரினா கடற்கரைக்குள்ளிட்ட தனியார் இடங்களுக்கு மறைமுகமாக சுற்றுலா பயணிகளை செல்ல ஊக்குவிக்கும் நிலையை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் இங்கு பிரம்நாத் ஹோட்டலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள நகராட்சிக்கு சொந்தமான கடைகளின் சிறு வியாபாரிகள் வட்டிக்கு வாங்கி முதலீடு செய்துவிட்டு வியாபாரம் இல்லாமல் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது. இதற்கு முதல்வர் போக்குவரத்துக்கு மாற்று ஏற்பாடு செய்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கு வழி செய்வாரா என வியாபாரிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பீச்சுங்கிட்ட பெருமநாடு ஹோட்டல் இப்போ அருகில் இருக்கிற பாடிப்பொரி கடைங்கிட்ட கடை வச்சு நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ஏற்கனவே வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. மக்கள் அதிகம் வரமாட்டேங்குது. இந்த நிலைமையில் இந்த பெருமநாடு ஹோட்டல் வர ரோட்டில் அடிக்கடி பேரிகார்டு போட்டு வழியை லாக் பண்ணிடுறாங்க. அதனால் உள்ளே வண்டி பார்க்கிங் விட முடியாமல் ஜனங்க உள்ள கடையில் அதிகம் வரமாட்டாங்க. அது இல்லாமல் அடுத்தது பீச்சுக்கு போகிறவங்க, வாக்கிங் வரவங்க எல்லாமே வண்டி ஓட்டுட்டு தான் போவாங்க. ஒரு 2 பேர் உள்ள கடை உள்ளே வருவாங்க. இவங்க பேரிகார்டு போட்டுருந்தாலும் எல்லாமே நேராக போயிடுறாங்க. இது உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. வியாபாரம்ன்றதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த கடைக்கு ஜாமான் கொண்டாந்து இறக்கிறதுக்கு போகிறதுக்கு வண்டியை உள்ளே விட மாட்டாங்க. அதனால் வெளியிலே விட்டுட்டு எல்லாம் கையில் தூக்கின்னு வியாபாரம் பண்ணுறதா இருக்குது. திருப்பி எடுத்து போகும்போதும் வண்டி விட மாட்டாங்க. இதேமாரி வாரத்தில் 4-5 நாள் பேரிகார்டு போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அதனால் இதுக்கு ஒரு முக்கியமான எமர்ஜென்சின்னா மட்டும் அதை லாக் பண்ணிவிட்டு மற்ற நாளில் திறந்து விடுறதுக்கு கொஞ்சம் அரசு இதுக்கு உண்டான ஆவணம் செய்யணும்ட்டு நாங்கள் கடைக்காரங்க மூலிமா, ஏன்னா இங்கே ஒரு 150 கடை இருக்குது. இதை நம்பி ஒரு 300 குடும்பம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே வியாபாரம் எல்லாமே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. கொரோனா காலத்துக்கு அதுக்கப்புறம் ஜன நடமாட்டமே அதிகம் இல்லை. அடுத்து வண்டி பார்க்கிங்கு முழுசாகவே இங்கே இல்லை. ஈவினிங் ஆச்சுனாக்கா பார்க்கிங் இல்லாத எல்லாமே பாண்டி மெரினாவுக்கு போயிடுறாங்க. இங்கே எங்களுக்கு 2 வீலர் மட்டும்தான் உள்ளே பார்க்கிங்கு விட்டுட்டு 1-2 ஜனம் உள்ளே வரும், அதையும் லாக் பண்ணிடுறாங்க. அதனால் கொஞ்சம் அரசு பார்த்து எங்களுக்கு உண்டான ஆவணம் செய்யணுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கோங்க.